ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 22 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஓரியாக்ஸ்ன்ற ட்ரீமன் வந்து பயங்கரமான சம்பவம் பண்ணும்போது ஓன்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலையை பில்டப் பண்ணா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஐயையோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருக்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த டீமன் நம்ம ஹீரோவை அடையாளம் கண்ட உடனே ஐயோ இவரா, இவர் ஏன் இங்கே வந்தாரு, இவர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நினைச்சேனே, ஐயோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பெரிய பில்டப்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கும். இப்போ பார்த்தா குழந்தை மாதிரி பயந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி திரும்பி இது என்ன அடையாளம் பார்த்துருச்சா, இல்லை வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது எங்கேயோ நரகத்தில் ஓரமாக இருக்கிற ஒரு டீமனாக இருக்கும். இது எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓரியாக்ஸ் இருக்கு பாருங்க, டக்குன்னு திரும்பி அந்த மொட்டை தலையை பார்த்து டே மொட்டை தலையா உடனே சம்மனை கேன்சல் பண்ணுறா, என்னை திரும்பி நரகத்துக்கு அனுப்புறா, சீக்கிரம்டா டே கேன்சல் பண்ணுறா, சம்மனை கேன்சல் பண்ணுறா, டே சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கும் பாருங்க அந்த ஓரியாக்ஸ் டீமனு. அந்த மொட்டை தலையனும் இங்கே பாருங்க ஓரியாக்ஸ் டீமன், நீ இங்கே ஏன் பயப்படுறீங்க, அவங்களாம் சாதாரண மனுஷங்க தான், அவங்கள பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க, அவங்கள வீக்கானவங்க அப்படி சொன்னேன். அதை கேட்ட அந்த ஓரியாக்ஸ் டீமனு என்னது அவங்களா வீக்கானவங்களா, உனக்கு அவனை பற்றி தெரியாதுடா, டே லூசு பயலே, அவன் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, கேஜிஎஃப் ராக்கி பாய் குறுக்க கூட போயிடலாம், ஆனால் அவன் குறுக்க போனா அவ்வளோதான்டா, என்னை உடனே நரகத்துக்கு அனுப்புடா அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டை தலையனை பிடிச்சி குளிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்குமா. அதை தூரத்துலேருந்து இவங்க பார்த்துட்டு என்னது இது அந்த மொட்டை தலையும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு, அவன் தானே இதெல்லாம் சம்மன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ கமெண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க இதுதான் கரெக்டான டைமு, இந்த கேப்பில் நம்ம போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவங்க நிப்பாட்டி நீங்கள் இங்கே இருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், அவங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ அந்த டீமனுக்கு நம்ம ஹீரோ நடந்து வந்து தெரிஞ்சிடும். அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்குமா. நம்ம ஹீரோ அந்த டீமனுக்கிட்ட வந்து டேய் உன்னோட பேர் ஓரியாக்ஸ் தானே, இங்கே பாரு நான் உனக்கு கட்டளை இடுறேன், எனக்கு கேட்குற மாதிரி மட்டும் பேசு அப்படின்னு சொன்னேன். ஐயோ வந்துட்டாரா, சரிங்க அரசே, நான் வந்து 7th நரகத்திலேருந்து வந்திருக்கேன், என்னோட பேர் ஓரியாக்ஸ் டீமனு, சொல்லுங்க அரசே அப்படின்னு சொல்லும்போது சரி நீ எதுக்கு இங்கே வந்த, நீ இங்கே வந்து என்னோட பிளான் எல்லாம் கெடுத்துட்ட தெரியுமா அப்படி சொல்லும்போது அதை கேட்ட ஓரியாக்ஸ் டீமனு ஐயோ அரசே மன்னிச்சுங்க அரசே, என்ன பிளான் அரசே அப்படி சொல்லும்போது என்ன பிளான் நான் அவங்ககிட்ட சொல்லணுமா, அதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, என்னை கோவப்படுத்தாத அப்படி சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டானோ ஐயோ அதை மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துட்டு பாப்பாருங்க, செம காமெடியாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சரி நீ இங்கே திரும்ப வந்துட்ட, என்னை தொந்தரவு பண்ணிட்ட, இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ நான் சொல்கிறத கரெக்டாக செஞ்சு முடிச்சேன்னா என்னோட ஃபேமிலியில் ஒருத்தனா என் கூடையே ஒன்று வச்சுக்கிறேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு அந்த டீமனு அப்படியா ஃபேமிலியாவா அப்படின்னா அந்த பயங்கரமான பலசாலி பல்லாக்கு டீமன் அவனை வச்ச இடத்துல இவங்க என்ன வைக்க போகிறாங்களா, ஐயோ இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பல்லாக்கு டீமன் இருந்த இடத்துல நான் இருக்க போகிறேன், நீங்கள் சொல்லுங்க அரசே நான் செய்கிறேன் அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ உன்னோட வெப்பனை தூக்கி போட்டு அங்கே இருக்காங்க பாருங்க மனுஷங்க, அவங்க கூட போய் சண்டை போடணும், வெப்பனே இல்லாமல் சண்டை போடணும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு அங்கே டீமனும் சரிங்க அரசே அப்படி சொல்லிட்டு வெப்பனை அப்படி சொல்லட்டி அடிச்சுட்டு பறந்து போய் சண்டைக்கு ரெடியாகும் பாருங்க. இங்கே நம்ம பேக்கு சாகையெல்லாம் பார்த்துட்டு அது சண்டைக்கு தான் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம கமெண்டர் உடனே ஸ்வாட் எடுத்து வெஸ்ட் விண்ட் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க அந்த டீமனை. அந்த டீமன் முன்னாடி வந்துட்டு வீக்கான பூச்சியை என் கூட சண்டைக்கு வரியா அப்படி சொல்லும்போது நம்ம கமெண்டர் பறந்து போய் அதை சரன்னு கையிலலாம் வெட்டுவாங்க. அது வழியில் கத்திட்டு ஏய் நீ என்ன பூச்சி மாதிரி இருந்துட்டு என்ன தொல்லை பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது இங்கே நம்ம சாகி அவங்களோட சங்கிலியை அப்படி அந்த டீமனை கட்டி போட்டோன்னே அதால் ரிலீஸ் பண்ணவே முடியாது. என்னது இது இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அந்த டீமனை அந்த சங்கிலியெல்லாம் ஒட்டச்சு தள்ளிட்டு உங்களை விட மாட்டேன், என்னோட அரசருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். அதே நேரம் நம்ம சாகி அவங்க கமெண்டர் 2 பேரும் ஒரே நேரத்தில் போய் சும்மா சரசரன்னு வெட்டிட்டு அந்த பக்கம் போய் நிற்பாங்க பாருங்க. வெட்டில அது அவ்வளோதான் காயப்பட்டு அப்படியே உட்காந்துரும். என்னது இது என்னோட வெப்பனை இல்லாமல் என்னால் சண்டை போட முடியாது போல இருக்கு, இவ்வளோ ஸ்டாக்காக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு முட்டி போட்டு உட்காந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த வெப்பனை எடுத்துகிட்டு வருவார். அதை பார்த்துட்டு அந்த டீமன் என்னோட அரசர் என்னோட வழியை கண்டுபிடிச்சி எனக்கு வெப்பன் கொடுக்க வராரு அப்படி சொல்லும்போது அந்த வெப்பனை எடுத்துட்டு பறந்து வந்து அந்த டீமன் நடு மண்டையில் நச்சுன்னு ஒன்று வைப்பாரு பாருங்க. அவன் பொருள் எடுத்து அவனே போடணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த டீமனோட வெப்பனை எடுத்து அந்த டீமனே ஒரு போடு நச்சுன்னு ஓட பாருங்க. அதை பார்த்துட்டு டீமன் அரசே ஏன் அப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த டீமனை பார்த்து டேய் ஏமாத்துறவனோட ஏமாறின மேலே தான்டா தப்பு அதிகம் அப்படி சொல்லிட்டு ஒரு போடு மறுபடியும் சென்டரில் போடுவா பாருங்க நட்டு மண்டையில் அப்படி பான்னு பொழந்துக்கும், 2 துண்டா பொழந்துக்கும். நம்ம ஹீரோ அந்த ஓரியாக்ஸ் டீமனை கொண்டதுக்கப்புறம் சிஸ்டம் பாப்பப் ஆகி லெவலப் ஆகும்னு பார்த்தா உங்களுடைய லெவலப் தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, உங்களுடைய அனுபவம் சேமிக்கப்படும், எப்போ லெவலப் ஆகணும்னு எங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் லெவலப் ஆக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் பாப்பப் ஆகி சொல்லிடுமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ 60வது லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அந்த கிறிஸ்டலில் அந்த வெள்ளமண்டையை பார்த்துக்கிட்டு இருப்பான்
முகமுடியை போட்டுட்டு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ இவங்கெல்லாம் பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு அந்த டீமனோட ஆத்மாவை உறிஞ்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் ஃப்ளோட்டனி அந்த ஆத்மாவை உறிஞ்சு எடுத்துட்டு இருப்பாரு. அந்த டீமன் சக்தியை உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கும்போது அதை இவங்க பார்த்துருவாங்க. என்னது ஏதோ ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. அது உறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இருக்கு 3% தான் டீமன் பவர் கிடைக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ 3 பாயிண்ட் தானா அதிகமாக எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த இருக்கான் பாருங்க, அந்த மொட்டை தலையை அந்த கழட்டு சேர்ந்தவனை பிடிச்சிட்டு இவனெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவனை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமாண்டர் தான் இங்கே இருக்காங்களா பேக்கு, அவனை விசாரிக்கணும், அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி சரி இல்லைனா இந்த மொட்டை தலையை எப்பயோ கொண்டு போன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மொட்டை தலையை கடுப்பாயி கேவலம் இவங்ககிட்டலாம் மாட்டிக்கிட்டேனே, நான்லாம் என்னடா டீமன் கழட்டு எனக்கு செமையா கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் உடனே அங்கிருந்து நகரு, அவன் டீமனா மாறிட்டு இருக்கான், வெடிச்சு சதற போறான் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த கமெண்ட்ரி டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் முழிச்சுக்கிட்டு இந்த பக்கம் நவுண்டு வந்துருவான். அப்ப நம்ம சாகை குறுக்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருப்பான். உடனே நம்ம சாகை சங்கிலியை கட்டி அவனை இருக்க பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் வீசி அடிப்பாங்க பாருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அங்கே வெடிச்சு சத்தனதுக்கு அப்புறம் அங்கே வெறும் சட்டை மட்டும் தான் இருக்கும், ஆள் இருக்க மாட்டான். அதை பார்த்து நம்ம சாகைச்சே அவனை எப்படியாச்சும் நான் பிடிச்சிருக்கணும், தூக்கி வீசிட்டேன், இப்போ அவன் காணும் செத்து போயிட்டானா இல்லை எங்கே போனான்னு தெரியல, வர நான் ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சாகே ஏன் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்டான தான் வேலை பார்த்தீங்க, அவன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறினா நீங்கள் தூக்கி அடிச்சிட்டீங்க, நீங்கள் சரியாக தான் வேலை பார்க்குறீங்க, உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாகையை பார்த்து சொன்ன உடனே நம்ம சாகைக்கு ஒரே வெக்கமாக வந்துடும். சாகைக்கும் நம்ம ஹீரோ மேலே கண்ணு இருக்குது போல இருக்கே, இது எங்கே போய் முடிய போகுதோ. அப்புறம் நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்க்கும்போது சிஸ்டம் வந்து உங்களுக்கு டீமன் கார்டு படுறதுக்கு ஒரு படி அந்த பவர் வேணும்னா நீங்கள் பெரிய டீமன் கிறிஸ்டல் பவரை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மிஷின் கொடுக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வெள்ளை மட்டையாக இருக்கான் பாருங்க, முகமுடி போட்டு பாஸாக உட்காந்துட்டு இருப்பான். அவன் என்னடா இது கஷ்டப்பட்டு ஒரு டீமனை சம்மன் பண்ணா அசால்ட்டாக கொண்டுட்டாங்களே, அந்த கேங்குவை விட மாட்டேன் அவனை. சரி அடுத்து அந்த டீமன் கிறிஸ்டல்லாம் உருவாக்குறதுக்கு ரெடி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம் நம்ம அடுத்த கட்ட பிளான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் அந்த ஜப்பானை சேர்ந்த நேஷனல் லெவல் ஹண்டர் ஃபுஜிமோட்டோ ரியோமா அவன் ஏதோ ஒரு மிஷினில் இறங்க போகிறானாமா, அவனோட கவர்மெண்ட் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாகி டேய் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே ஒருத்தன் தான் பார்த்தீங்களா அவனை வெடிச்சு சதற அடிச்சிருவான். அவனை கொண்டுட்டு டேய் என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவன் ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரா, இந்த மாதிரி இவ்வளோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அவன் ஒரு மிஷினுக்கு இறங்க போறானா, இதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாமையா இருக்கும், அவன் ரொம்ப மோசமான ஆளுடா, டே அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நம்ம உடனே நம்ம எல்லா பிளானையும் மாற்றி ஆகணும், புதுசாக நம்ம ஒரு பிளான் வச்சிருந்தோம் பார்த்தியா அந்த பிளானை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தன் சட்டையை பிடிச்சி தூக்குவான் பாருங்க. அவன் ஐயா அந்த மாதிரி பண்ணால் அது ரொம்ப டேஞ்சரு, உலகமே நம்மளுக்கு அப்படி எதிராக திரும்புமே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த வெள்ள மண்டையன் டே அது எனக்கு தெரியும், ஒழுங்கா நான் பண்ண சொன்னதை பண்ணு அப்படி சொல்லும்போது இசு ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஷன்ல வழக்கம் போல மக்கள் எல்லாம் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வரும். என்னடா வெளிச்சம்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஒரு டிமென்ஷனல் கிராக் விடும். அப்படியே கிராக் விழுந்தோன்னு மக்கள் எல்லாம் இது என்னது கேட் ஓப்பன் ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா காலுக்கு மேலே எக்கிண்டா படுத்துருப்பா, சீசா மாதிரி காலுக்கு மேலே எக்கிண்டா வச்சு ஆட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிம்மை கூப்பிட்டுட்டு காரில் போய்கிட்டு இருப்பான். அப்புறம் காரில் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு சாக்கே ஃபோன் பண்ணுவாங்க. அதே நேரம் இங்கே கிம்முக்கு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி வார்னிங் வார்னிங் மெசேஜ் வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னாச்சு கிம், ஸ்க்ரீனில் என்ன சொல்லுது அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது இது ஏதோ பயங்கரமான வார்னிங் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரி கால் வருது அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா நம்ம சாகே கத்துவாங்க. கேங்கு என்னையா ஒழுங்கா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா, இங்க இசு ஸ்டேஷன்ல ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு, சீக்கிரமா வா லேட் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகே கோவத்தை கத்திட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்டேஷன் இருக்க இடத்துல அந்த டிமென்ஷனல் கிராக் நடந்து பாத்தீங்களா, அங்க டஞ்சன் கேட் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்குது போல இருக்கு. அங்க வந்து அந்த டஞ்சன் கேட் மேஜிக்கல் அங்க இருக்க மனுஷங்க எல்லாத்தையுமே டீமனை மாத்திடுது. இங்க இந்த டீமனா இருக்காங்க பாத்தீங்களா மான்சஸ் எல்லாமே சாதாரண மனுஷங்க தான், அவங்க மேல மேஜிக் பட்டு இந்த மாதிரி டீமனா மாறிட்டாங்க. அங்க மனுஷனா இருந்து மான்ஸ்டரா மாறினவங்க எல்லாமே மனுஷங்களை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பொண்ணு அதை பார்த்து பயந்து போய் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோட கால் தட்டி கீழே விழுந்துரும். அது விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஓடி வரும் பாருங்க. அவங்க என்ன செய்ய தெரியாம அப்படி கீழே உட்காந்துருவாங்க. எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப வருவான் பாருங்க கிம்மு, உள்ள பூந்து அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு நீங்க உடனே இங்கிருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுகிட்டு இருப்பான். அப்பதான் தெரியும் நம்ம கிம்முக்கு இவங்கெல்லாம் சாதாரண மனுஷனா இருந்து இப்படி மான்ஸ்டரா மாறினவங்க, இவங்களை என்ன பண்றது தெரியலையே, அந்த டிமென்ஷனல் ஓப்பன் ஆனனால தான் இந்த மாதிரி மேஜிக் பட்டு இப்படி ஆயிருக்கு போல இருக்கு. இருந்தாலும் இதை நான் யோசிச்சுட்டு
இருக்காம வெட்டி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீசிட்டு இருப்பான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் கிம்மு தான் இங்க வந்திருக்காரு, அவர் ஒரு ஹண்டர், அவர் நம்மளை காப்பாற்ற வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இங்க கிம்மு இவங்கெல்லாம் ஒரு காலத்துல மனுஷங்கள்லாம் இருந்தவங்க தானே, இவங்களை கொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிம்மு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஜாம்பி செத்து போனவங்க இவங்களை பத்திலாம் கவலைப்படக்கூடாது, அவங்களாம் திரும்ப சாதாரணமா மாற போறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு இங்க கிம்மு, ஆமா இவங்களால ஒன்றும் ஆக போறது இல்லை, இவங்க திரும்பி மனுஷன் ஆக போறது இல்லை, மிச்சம் இருக்கிற மனுஷங்களை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பார்க்கும். இது வந்து ஹீரோ கேரக்டருக்கு தாங்க இந்த மாதிரி ஆகும். ஆனால் இப்போ கிம்முக்கு இந்த மாதிரி ஆகுது. என்னன்னா, உங்களுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு, இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்று வீசி ஆகணும். அதுவும் எத்தனை மான்ஸ்டர்னா 2789 மான்ஸ்டர்ஸ் இருக்கான். அதை பார்த்துட்டு என்னது இவ்வளோ மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் நான் இதுக்கு மேலே யோசிக்க மாட்டேன், எல்லாத்தையுமே வெட்டி வீசுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாட்டு கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும், எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுகிட்டே போகணும். இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால நான் எவ்வளோ சீக்கிரமாக இவங்களாம் கொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட் டிராகன் வாக் அப்படி சொல்லிட்டு அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணா பாருங்க, சும்மா பயங்கரமாக இருக்கும். அது மூலமாக அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் நின்ன இடத்துலேருந்தே சரசரன்னு வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான அட்டாக்கு. அந்த அட்டாக்கை வாங்கின எல்லா மான்ஸ்டரும் ஒவ்வொன்றா செத்துக்கிட்டு இருக்கும். பார்த்தாதுக்கு நம்ம கிம்மும் பறந்து போய் எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த மக்கள்லாம் கிம் நீங்க தான் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போதான் அந்த ஸ்வாடு கூட நம்ம கிம்மு ஒன்றிணைஞ்சிட்டான் அப்படி சொல்லிட்டு சிஸ்டம் பாப் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த டிமென்ஷனல் கிராக்ல இருந்து இன்னும் மான்ஸ்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆளா இருந்து இது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுமா, இங்க நிறைய இருக்குது அப்படி சொல்லும்போது அப்பதான் வருவான் பாருங்க டைசு, கிம்மு வந்துட்டா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி. கிம்மு அப்புறம் அந்த குட்டி சாத்தான் சாகே கமாண்டரு நம்ம ஹீரோனி இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. வந்துட்டீங்களா சூப்பர், சீக்கிரம் வாங்க, இது எல்லாத்தையுமே கொண்டாகணும் அப்படி சொல்லும்போது அப்பதான் நம்ம சாகே கேட்பாங்க, ஆமா கேங்கு எங்க, உன் கூட தானே இருந்தான் அப்படி சொல்லும்போது, ஆமா அவரு ஒரு எங்கே போனாலும் தெரியல, முக்கியமான ஒரு வேலையை பார்க்க போனான்னு சொல்லிட்டு போனாரு அப்படி சொல்லும்போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர் செத்து கிடப்பானுங்க. அங்கே வெள்ளமண்டை நிற்கிறான். வெள்ளமண்டை ஏன் இங்கே வந்தான்னு தெரியல. இவன் நின்றுட்டு இருக்கும்போது அட நம்ம ஹீரோ கேங்கு இங்கே தாங்க இருக்கான், வெள்ளமண்டையை பார்க்க வந்திருக்கான். அவன் வந்துட்டு கேங்கு வந்துட்டியாடா, நல்லது நல்லது, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, பாரு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லும்போது அங்கே ஒருத்தன் செத்து கிடப்பான். அவனை பார்க்கறதுக்கு அந்த ஒனிகிரி கில்டை சேர்ந்த அந்த ஜின்யூ மாதிரி இருக்கான். இவன் செத்து கிடக்கானா, இவனா இல்லை வேற எவனான்னு தெரியல, அவனை மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி வில்லத்தனமாக முறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த வெள்ளமண்டை நம்ம ஹீரோ பார்த்து, எப்பா கேங்கு ஒரு வழியாக அவனை பார்த்துட்டப்பா, எனக்கு இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. நீனும் நானும் சேர்ந்து இங்கே பார்த்தியா எவ்வளோ பேரை கொண்டிருக்க அந்த மான்சஸ்ஸு, அது எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொள்ளுவான் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பட்டார்னு ஒரு வெப்பனை எடுத்து அந்த வெள்ளமண்டையின ஒரு அட்டாக்கு போடுவான் பாருங்க. அவன் 2 கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து, ஓ தெரிஞ்சிருச்சா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா கேங்கு, தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கதை ஓவர் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஃபன் அண்ட் ஆக்ஷன் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.